இதுவரைக்கும் அவர் வாங்கினது 10 லட்சம் கோடின்னு சொல்கிறாரு. ஆனால் வந்தது 37,000 கோடி ரூபா முதலீடுன்னு அன்புமணிலேருந்து எல்லாரும் போட்டு வெளிக்கிறாங்க. ஏன் இன்னை வரைக்கும் கோபேக் மோடி என்னாச்சு, இந்த போராட்டம்லாம் என்னாச்சு? நீங்கள் ஏன் நேரடியாக மோதாமல் தோழமை கட்சிகளை விட்டு கவர்னருக்கு எதிரான போராட்டங்கள்லாம் பண்ணுறீங்க? உங்களுடைய வீரத்தை தான் ஒவ்வொரு விஷயத்தில் பார்க்கணும். சிஎம்க்கு தெரியுமா சீமா அகர்வால் யாருன்னு தெரியுமா, ரத்தோர் யாருன்னு தெரியுமா, வன்னிய பெருமாள் யாருன்னு தெரியுமா, ராஜீவ்குமார் யாருன்னு தெரியுமா? ஆனால் இவர்களுக்கு தெரியும். உயர்நீதிமன்ற உத்தரவை மீறி நடந்த அவமதிப்பு வழக்கில் அது கண்டெம்ப்ட் கேஸில் அது. நாளை நமது நேயர்களுக்கு வணக்கம். தமிழகத்தினுடைய தற்போதைய அரசியல் நிகழ்வு குறித்து பேசுவதற்காக மூத்த செய்தியாளர் திரு முத்தலீப் நம்மோடு இருக்கிறார். அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார், முதல்வர் வெளிநாடு சுற்றுப்பயணம் முடிச்சுட்டு தமிழ்நாடு வந்திருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 15,516 கோடி ரூபாய் முதலீடு இருப்பதாக சொல்லியிருக்காரு. அந்த செய்தியாளர் சந்திப்பு நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்ன சார் சொல்கிறீங்க? முதல்வர் வெளிநாடு முதலீடு இருப்புன்றது ஒவ்வொரு தடவையும் அவர் போயிட்டு வரப்போலாம் அது ஒரு காமெடியாக மாறுது. துபாய்க்கு மொத போனாங்க, பெரிய படையை தட்டிட்டு போனாங்க, ஃபேமிலி கீமிலி எல்லாம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 6,000 சில்லற கோடி. லூலு மால் இங்கே வருது, டிவிஎஸ் கிட்ட அதெல்லாம் சொன்னாங்க. ஒன்றுமே வரல. அதை பற்றி கேள்வி கேட்டோம், இது வரைக்கும் பதிலே தரல. வெள்ளை அறிக்கை கேட்டப்பவும் அப்படி இப்படின்னு மழுப்புனாங்க. அதற்கு பிறகு ஜப்பான் போனார். அந்த டைமில் தான் இது நடக்குது, நிதி ஆயோக் கூட்டம். நான் ஜப்பான் போகிறேன்னு போயிட்டார். அதற்கு பிறகு ஸ்பெயின் இந்த மாதிரி நாடுகளுக்கு போனார். அதுலேயும் முதலீடு இருப்புன்னு பார்த்தா இங்கே இருக்கிற கம்பெனியை, திருப்பூரில் இருக்கிற கம்பெனியெல்லாம் கூப்பிட்டு அங்கே வச்சுக்கிட்டு போட்டாங்க. அதுலேயும் பெரிய அளவில் அமௌண்ட் வரல. இப்போ ஜெர்மன், லண்டன் போனார்னாங்க. இது வரைக்கும் அவர் வாங்கினது 10 லட்சம் கோடின்னு சொல்கிறாரு. ஆனால் வந்தது 37,000 கோடி ரூபா முதலீடுன்னு அன்புமணிலேருந்து எல்லாரும் போட்டு வெளுக்கிறாங்க. இப்போ போயிட்டு வந்ததில் 15,000 கோடின்னு இப்போ இவங்களே சொல்லிட்டாங்க. இந்த 15,000 கோடியில் 13,000 சில்லற கோடி இங்கே ஏற்கனவே இருக்கிற கம்பெனிகளில் விரிவாக்கம். நான் அது அன்புமணி அறிக்கையை லைட்டாக படிக்கிறேன். அன்புமணி அறிக்கை, முதல்வரின் பயணம் படுதோல்வி, 13,815 கோடி முதலீடு விரிவாக்கத்திற்கானது மக்களை ஏமாற்றும் முயற்சியில் பலிக்காது. ஜெர்மனி மற்றும் இங்கிலாந்து நாடுகள் மேற்கொண்ட பயணங்களில் 15,516 கோடி முதலீடுகள் ஈர்க்கப்பட்டிருப்பதாகவும் அதன் மூலம் 17,613 பேருக்கு வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் கூறியிருக்கிறார். முதலீடுகளின் அளவு மிக குறைவு என்பது மட்டுமின்றி அவற்றில் பெரும்பாலானவை ஜோடிக்கப்பட்டவை ஆகும். இயல்பாக வரக்கூடிய சிறிதளவு முதலீடுகளையும் வருவதற்கு வழியில்லாத பெருமளவு முதலீடுகளையும் தாம் ஈர்த்து வந்ததாக முதலமைச்சர் நாடகம் ஆடுவது கண்டிக்கத்தக்கது. ஜெர்மனியில் மட்டும் 7,020 கோடி முதலீடு செய்யப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் கூறியிருந்தார். அவற்றில் 3,200 கோடி மதிப்பிலான 3 ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்ட 3 நிறுவனங்களும் தமிழ்நாட்டில் இருக்குது. அதுவும் சென்னையை சுற்றி இயங்க வருபவை தான் என்பதை அப்போதே ஆதாரங்களுடன் தெரிவித்து அம்பலப்படுத்தி இருந்தேன். அதற்கு அடுத்த நாள் 3,819 கோடி மதிப்புள்ள 23 நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் கையெழுத்திடப்பட்டதாக முதலமைச்சர் தெரிவித்திருந்தார். இந்த நிறுவனங்களும் ஏற்கனவே தமிழகத்தில் பல இடங்களில் செயல்படுபவை தான். எடுத்துக்காட்டாக வென்சிஸ் எனர்ஜி அப்படின்ற கம்பெனி 1,068 கோடி முதலீடு செய்யப்போவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிறுவனம் சென்னையில் உள்ள குழுமத்துடன் இணைந்து கும்மிடிப்பூண்டி பகுதியில் காற்றாலை கருவிகளை உற்பத்தி செய்ய ஏற்கனவே ஒப்பந்தம் செய்யப்பட்ட கம்பெனி. அதற்கான முதலீடு தான் இப்போது கணக்கு காட்டப்படுது. ஏற்கனவே போட்ட ஒப்பந்தத்தை இப்போ முதலீடாக ஜெர்மனில் போய் வாங்கின மாதிரி காமிக்கிறாங்கன்றாங்க. அதே போல் BASF 300 கோடி முதலீடு, பெல்லா பிரிமியர் ஹாப்பி ஹைஜீன் 300 கோடி முதலீடு, ஹெரன் கனெக்ட் இந்தியா 250 கோடி முதலீடு, விட்சன்மேன் இந்தியா 200 கோடி முதலீடு ஆகியவைகளும் விரிவாக்க திட்டங்களுக்கானவை தான் அப்படின்றாரு. ஜெர்மனியில் திரட்டப்பட்ட 7,020 கோடி ரூபாவில் 5,319 கோடி முதலீடு விரிவாக்க திட்டங்களுக்கானவை அப்படின்னா இங்கே இருக்கிற கம்பெனியை அவன் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறான். இங்கிலாந்தில் கையெழுத்திடப்பட்ட 8,496 கோடி முதலீட்டுக்கான ஒப்பந்தங்கள் அனைத்துமே விரிவாக்க திட்டங்களுக்கானவை தான். இந்துஜா குழுமம் 7,500 கோடி முதலீடு செய்வதற்கு ஒப்புக்கொண்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இந்த குழுமம் தான் சென்னையில் அசோக் லேலண்ட் வாகன ஆலையை நடத்தி வருகிறது. இந்த நிறுவனம் பேட்டரி சேமிப்பு அமைப்பு உள்ளிட்ட மின்சார வாகனங்களின் சூழல் அமைப்பை மேம்படுத்துவதற்காக இந்த முதலீட்டை செய்யப்போவதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இதற்கான அறிவிப்பை கடந்த மாதமே இந்த நிறுவனம் வெளியிட்டுவிட்டது. அது மட்டுமின்றி கடந்த ஆண்டு சென்னையில் நடைபெற்ற முதலீட்டாளர்கள் மாநாட்டில் 1,200 கோடி முதலீடு செய்வதாக அறிவித்த அந்த நிறுவனம் அந்த முதலீட்டை இன்று வரை செய்யவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. மொத்தத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வெளிநாட்டில் கையெழுத்திடப்பட்ட 15,516 கோடி முதலீட்டுக்கான ஒப்பந்தங்களில்
89% அதாவது 13,815 கோடிக்கான முதலீடுகள் விரிவாக்க திட்டங்களுக்கானவை. இவற்றை தமிழ்நாட்டிலிருந்தே ஈர்த்திருக்க முடியும். இதற்காக கோடிக்கணக்கில் செலவு செய்து கொண்டு இங்கிலாந்துக்கும் ஜெர்மனிக்கும் முதலமைச்சர் சென்றிருக்க தேவையில்லை. இது தொடர்பான பாட்டாளி மக்கள் கட்சியின் விமர்சனங்களை முதலமைச்சரை சுட்டதால் என்னவோ விரிவாக்க திட்டங்களுக்கான முதலீடுகளை ஈர்க்கவும் வெளிநாடுகளில் செல்ல வேண்டியது கட்டாயம் அப்படின்னு சொல்லியிருக்காராம். முதலமைச்சர் கூறுகிறார், அவர் செல்ல வேண்டிய தேவையில்லை அப்படின்னு இவர் சொல்கிறாரு. தமிழ்நாட்டில் செயல்பட்ட ஒரு நிறுவனம் அதன் விரிவாக்க திட்டங்களை இன்னொரு மாநிலத்தை செயல்படுத்த நினைத்தால் அதற்கான முதலீடு 20% வரை அதிகரிக்கும். அதனால் அனைத்து நிறுவனங்களும் ஏற்கனவே செயல்பட்ட ஒரு மாநிலத்தில் தான் விரிவாக்க திட்டங்களை செயல்படுத்துவார்கள், நிறைவேற்ற நினைக்கும். அதையும் தாண்டி ஒரு நிறுவனம் வெளி மாநிலங்களில் விரிவாக்க திட்டத்தை செயல்படுத்த போகிறது என்றால் ஏற்கனவே அந்த நிறுவனம் செயல்பட்ட ஒரு மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு நிலைமை மோசமாக இருப்பதாகவும் ஆட்சியாளர்களுடன் போதிய ஒத்துழைப்பு இல்லை என்றும் தான் பொருள். தமிழகத்தில் செயல்பட்ட நிறுவனங்கள் விரிவாக்க திட்டங்கள் முதலீடுகளை ஈர்க்க முதலமைச்சரே வெளிநாடு செல்ல வேண்டிய தேவை உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அவர் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி நாடகம்லாம் போடுறாங்கன்றார். இதில் வெள்ளை அறிக்கை வேணும்னு எடப்பாடி பழனிசாமி கேட்டிருக்காரு. அதற்கு செய்தியாளர்கள் கேள்வி கேட்கும்போது வெள்ளை அறிக்கை கொடுப்பது என்பது மரபு இல்லை அப்படின்றார். இதில் என்ன மரபு? இவர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது அதே தான் அந்த காணொலி போய்கிட்டு இருக்குது. கடுமையாக பேசி வெள்ளை அறிக்கை விட வேண்டியதானே, என்ன முதலீடு வந்திருக்கிறது, எவ்வளவு தொழிற்சாலைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது, எவ்வளவு தொழிலாளர்கள் வேலை கிடைத்திருக்கிறது என்பதை நாங்கள் கேட்கிறோம். இதை தருவதற்கு இவர்களுக்கு என்ன பிரச்சனை, வெள்ளை அறிக்கை தர வேண்டியதானேன்னு பேசியிருக்காரு. அப்போ நாங்கள் இருந்தால் எங்களுக்கு வந்தால் ரத்தம், உங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னின்ற கதை தான். இந்த விஷயங்களில் வந்து இவர் தொடர்ந்து அம்பலப்பட்டுக்கிட்டே போய்கிட்டு இருக்காரு. இந்த பயணமும் ஒரு பெரிதான ஒரு இது இல்லைன்றது தான். இல்லை, அவர் வந்து கூட அங்கேருந்து ஒரு கடிதம் எழுதினார். அதில் வந்து அரசியல் விமர்சனங்களை தாண்டி தமிழகத்தினுடைய பொருளாதார வளர்ச்சிக்காக பாடுபடுறேன்னு சொல்லியிருக்காரு. தமிழகத்துடைய பொருளாதார வளர்ச்சின்றது தமிழகம் மட்டுமே இல்லை, இந்தியாவுடைய ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சியோடு சேர்ந்தது தான் இது. அதில் வந்து இங்கே இருக்கிற விஷயங்கள் மற்ற இது முதலீடுகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஜிஎஸ்டி குறைச்சிருக்காங்க வச்சுக்கோங்க, அது இந்தியா முழுவதும் குறைச்சிருக்காங்க. அப்போது வேறு ஏதாவது நிறுவனங்கள் முதலீடு பண்ண வருதுன்னா இந்தியாவில் இந்த மாதிரி ஜிஎஸ்டி மற்ற விஷயங்கள்லாம் குறைக்கப்பட்டதுன்னா அதை சார்ந்தும் அதிகரிக்கும். ரெண்டாவது, இந்தியாவுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சி இப்போ இது இருக்குது, மெட்ரோ இருக்குது, மற்ற இப்போ சாலை நெடுஞ்சாலை இது இருக்குது. இந்த மாதிரி வசதிகள்லாம் இருக்கும் பொழுது இந்தியா ஒரு முன்னேற நாடு, இப்போ உலக அளவில் பெருசாக வந்துக்கிட்டு இருக்குதுன்னா நம்ம முதலீடு செய்யலான்னு வருவாங்க. அதில் எந்தெந்த மாநிலம் அப்படின்றத வந்து அவங்க தீர்மானித்து பண்ணுவாங்க. இதில் ஈர்க்கிறதுல தான் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வெற்றி இருக்குது. அவங்கவுங்க லட்சக்கணக்கில் ஈர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஊபியில் முதலமைச்சரே போகாமல் 7 லட்சம் கோடி ரூபா முதலீடு கொண்டு வந்திருக்காட்டுறாங்க. நீங்கள் முதலமைச்சரே போய் 15,000 கோடி தான் கொண்டு வர்றாரு. இல்லை, இப்போ இது கூட இப்போ இந்த டாஸ்மாகில் வந்துட்டு ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா எக்ஸ்ட்ரா ஆகுறாங்க, அந்த அமௌண்ட் சேர்த்தாலே இந்த அமௌண்ட் வந்துட்டு மாதிரிலாம் சொல்கிறாங்க. அந்த அமௌண்ட்லாம் கிட்டலாம் இந்த அமௌண்ட்டு போக முடியாதுங்க, அதெல்லாம் பெரிய அமௌண்ட்டு. அதனால் இந்த மாதிரி விஷயங்களில் வந்து இவர்கள் கதை தான் தெரியும்ல. போனால் இப்போ பெரியார் படத்தை திறந்தாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலேயும் இவர்கள் பண்ணுறது எல்லாமே அந்த என்ன சொல்கிறது ஃபோட்டோஷாப் மாடல் கவர்மெண்ட்டுன்றது தான். வெளிநாடு போகிறாரா அதுக்கேற்ற கோட்டு போட்டுக்கிறது, அங்கே போகிறது அங்கே கோட்டு சூட்டு, சைக்கிள் ஓட்டுறது, இந்த வண்டியில் உட்காந்துட்டு இது பண்ணுறது, இந்த மாதிரிலாம். ஒரு முதலமைச்சர்னால் அதுக்குரிய ஒரு இது இருக்குது, டிக்னிட்டி ஒரு இதெல்லாம். மற்ற முதலமைச்சர்லாம் எவ்வளோ பேர் வெளிநாடு போயிருக்காங்க, இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கிடையாது. பண்ணியிருப்பாங்க, அப்படி இப்படி வெளிப்படுத்திருக்க மாட்டாங்க. அது வெளிப்படுத்துறதை பற்றி தான் நம்ம பேசுகிறோம். அது வந்து பர்சனலாக வச்சுக்குவாங்க, ஒரு மெமரிஸ்க்காக. பர்சனல் 1000 இருக்கும் அவங்களுக்கு. நான் சொல்கிறது இதை எடுத்து ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணி அதை இங்கே போடுறதும், அதை இல்லாத ஒரு விஷயத்தை பெருசாக காண்பிக்கிறதும், ஆப்பிரிக்காவில் புகழ்கிறாங்கன்றதும், பெரியார் படத்தை போய் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியே இவரை கூப்பிட்டு பண்ண மாதிரி பண்ணுறதும், அப்புறம் அந்த வாகன அணிவகுப்பை எடுத்து போடுறதும், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா செம்ம காமெடியாக இருக்கும். அந்த வாகன அணிவகுப்பு பின்னாடி போனீங்கன்னா பணம் கட்டினீங்கன்னா உங்களுக்கு வருவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அது கொஞ்ச நாள் பொறுத்து அது வரும் வெளியில் உண்மை. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இவர் இதில் தான் கவனம் செலுத்துகிறாங்களே தவிர உண்மையான ஒரு முதலீடு இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 1000 பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்குது. இதில் எல்லாத்துலேயும் இவருடைய கவனம் இருக்கா, இவருக்கு அந்த விஷயங்கள் இவர் காதுக்கு போதான்றது கூட தெரியல. அதுதான் இன்றைக்கி நிலைமையாக இருக்குது. சார், எடப்பாடி பழனிசாமியோட அந்த சுற்றுப்பயணம் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 60 லட்சம் மக்களை சந்திச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அவர் பேசியிருக்காரு. இன்னும் எந்த அளவுக்கு அரசியல் தாக்கத்தை ஏற்படுது சார் அந்த சுற்றுப்பயணம்? இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா மக்களை சந்தித்து பிரச்சனையை பேசுகிறது தான் ரொம்ப முக்கியம். அதில் பலருக்கும் சிக்கல் இருக்குது. இப்போ முதலமைச்சர் பார்த்திங்கன்னா பேசுகிறாரு, எழுதி கொடுத்தா ஏதோ பேசுகிறாரு, ஆனால் அவர்களுடைய சாதனையை சொல்ல முடியல. அவர்கள் போய் பார்த்திங்கன்னா இப்போ உங்களுடன் ஸ்டாலின் ஒரு இதை கொண்டு போனாங்க. உங்களுடன் ஸ்டாலின் பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பெரிய ஃபோட்டோ ஷூட். அது ஏற்கனவே இருக்கிற இ சேவை மையத்தை இவர்கள் எடுத்து பெருசாக காமிக்கிற மாதிரி பண்ணி உங்களுடன் ஸ்டாலின்னாங்க.
இதுக்கு முன்னாடியும் இதே வேலையை அவர்கள் பண்ணியிருக்காங்கன்னு பல முறை நிரூபிக்கப்பட்டிருக்குது. இப்போ அம்மா கிளினிக்கை மாற்றி அதுக்கு ஒரு பேர் வச்சு பண்ணது. அப்புறம் கிராம சுகாதார மையம் இருக்கும். செவிலியர்கள் வீடு வீடாக கிராமமாக போவாங்க. இது இப்போ இல்லை, இது 30-40 வருஷமாக நடக்குது. இல்லம் தேடி மருத்துவம். நீங்கள் எப்போவோ சரிதா நடித்த ஒரு படம் வந்திருக்கும். ஓரம்போ ஓரம்போன்னு பாட்டு வரும் தெரியுமா? ருக்குமணி வண்டி வருது. அதில் சரிதா கேரக்டர் இந்த கேரக்டர் தான். இந்த இது கிராம சுகாதார பணியாளர் அப்படின்ற இது திட்டம். இது வந்து பல 10 ஆண்டுகளாக இருக்குது. கண்டிப்பாக. அதுக்கு திடீர்னு ஸ்டிக்கர் ஒட்டி இல்லந்தோறும் மருத்துவம். இதெல்லாம் என்னென்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு சில ஃபண்டு கொடுப்பாங்க. அந்த ஃபண்டையும் பயன்படுத்திக்கணும், இதையும் அந்த வேலை பண்ணணும். இந்த வேலை தான் இவர்களுடைய இது. இதுக்கு இவர்களும் ஸ்டிக்கர் ஒட்டிக்குவாங்க. அப்புறம் நான் முதல்வன் ஒரு திட்டம். அது பார்த்திங்கன்னா, அண்ணா மேலாண்மை பயிற்சி திட்டம்னு ஒன்று இருக்குது. அது பல ஆண்டுகள், பல 10 ஆண்டுகளாக இருக்குது. அதோடைய வேலை என்னென்னா, சிவில் சர்வீஸ் படிக்கிற மாணவர்களை அவர்கள் அதில் பயிற்சி பெற்ற பலர் இன்றைக்கி ஏடிஜிபியாக இருக்காங்க. அப்போ எவ்வளோ வருஷம் பழசுன்னு பார்த்துக்குங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம் எழுதணும். ப்ரிலிம்ஸ்க்கு படிக்கிறவங்க அதுக்கு ஒரு எக்ஸாம் எழுதுனா அதில் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களுக்கு ஒரு 2000 பேர் நினைக்கிறேன் தங்க இடம் கொடுப்பாங்க. அது முன்ன ராஜாநாமபுரத்தில் இருந்தது சின்னதாக. அங்கே குரூப் ஸ்டடி பண்ணுவது, அப்புறம் பெரிய பெரிய ஆஃபீஸர்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் இவங்க வந்து தங்களுடைய அனுபவங்களை பேசுகிறது, இந்த மாதிரிலாம் நடக்கும். அதுக்கு ஒரு குறைந்த அளவு அப்போ 2000 ரூபா என்னமோ மாத உதவித்தொகை, சாப்பாடு இந்த மாதிரிலாம் இருந்தது. அதுக்கப்புறம் போன கவர்மெண்ட்டில் தான் அதை நல்லா விரிவாக்கம் பண்ணி அண்ணா மேலாண்மை திட்டத்தை நல்லா இது பண்ணி, அண்ணா லைப்ரரி இருக்குல்ல பக்கத்தில் எங்கே பெருசாக ஒரு இதெல்லாம் கட்டி, அப்போ வந்து ஜெயக்குமார் தான் அதுக்கு பொறுப்பாக இருந்தார் மினிஸ்டராக. அதெல்லாம் பண்ணாங்க. இந்த ப்ரிலிம்ஸ் படிக்கிறவங்க, மெயின்ஸு ப்ரிலிம்ஸ் பாஸ் ஆனவங்க மெயின்ஸ் படிப்பாங்க, அவங்களுக்கு தனியாக எக்ஸாம் வச்சு எடுப்பாங்க. அப்புறம் இன்டர்வியூ. இதை சேவையாக மனிதநேய மக்கள் கட்டளை இவங்க நம்ம சையது ஹுசைன்லாம் பண்ணிட்டு வராரு. இந்த இதில் படிக்கிறவங்க வெளியவும் படிப்பாங்க, இன்ஸ்டியூட்லேயும் படிப்பாங்க, தனியாகவும் படிப்பாங்க, கொஷின் பேப்பருக்காக தனியாக படிப்பாங்க. இந்த மாதிரி பல இது இருக்கும். இவர்கள் கொடுக்குறதுலையும் பயன்படுத்திக்குவாங்க. ஏழை மாணவர்கள் இங்கே வந்து சென்னையில் தங்கி படிக்கிறதுக்காக அதை பயன்படுத்திக்குவாங்க. இதை வந்துட்டு இப்போ நான் முதல்வன் திட்டம் மாதிரி கொண்டு வந்து இதை அதில் போட்டுக்கிட்டு இந்த மாதிரி கஷ்டப்பட்டு பல இதில் படித்து வராங்கல்ல, அவங்களெல்லாம் பிடிச்சி 56 பேர் ஐஏஎஸ் வந்துட்டாங்க, நான் முதல்வன் வந்ததுனால தான் நான் ஐஏஎஸ் ஆனேன்னு அவங்களே சொல்ல வச்சு எடுக்கிறாங்க. அதே மாதிரி ஒருத்தன் கஷ்டப்பட்டு படித்து வேலைக்கு போய் வெளிநாட்டில் போய் ஒரு வேலை சேர்ந்து அங்கே செட்டில் ஆகி ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணி இப்போ ஒரு 45-50 வயசில் ஒரு ஆளாக இருப்பான். அவனை பிடிச்சி திராவிடத்தால் வாழ்கிறோம்னு பேட்டி எடுத்து இப்போ கூட ஒரு முதல்வரோட வெளிநாட்டு பயணத்தில் அங்கே இருக்க இங்கேருந்து போன புதுக்கோட்டை நான் மதுரை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்கள வந்து பேசி வீடியோலாம் எடுத்து அனுப்பிச்சி விட்டாங்க. என்னென்னா வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஒரு லாபம் என்னென்னா, இங்கேருந்து இங்கே தான் பந்தா பண்ணுவாங்க அரசியல்வாதிகள். அங்கே போனால் அவங்கள சீண்ட ஆள் இருக்காது. அப்போ என்ன செய்வாங்க, அவங்க ஒரு இது கம்யூனிட்டி மாதிரி வச்சுக்குவாங்க, வெளிநாடு வாழ் தமிழர்னு ஒரு ஃபங்க்ஷன் கூப்பிடுவாங்க. அதில் நீங்கள் எல்லாருக்கூடையும் சாதாரணமாக பேசலாம். இவங்க வந்து அங்கே செட்டில் ஆகிட்டு வரனா வேலை இருக்கும், வருமானம் வரும். அப்போ அந்த எல்லோரும் சேர்ந்து தமிழர்கள்னு சேர்ந்துட்டு ஏதாவது விழா நடத்துவானுங்க. இங்கேருந்து பட்டிமன்ற பேச்சாளர் கூப்பிடுவாங்க, பாட்டு கச்சேரி நடத்துவாங்க, இந்த மாதிரிலாம் நடக்கும். மினிஸ்டராக வந்து அவங்கள வர வச்சுட்டு இது பண்ணுவாங்க. அப்படி தான் நடக்கும். இதை வந்து திராவிடத்தால் வாழ்கிறோம்னா இந்த உருட்டு இந்த மாதிரி விஷயங்களில் ஒன்று தான் நான் முதல்வன் திட்டம். இதுவும் அந்த திட்டத்துடைய இது வந்து உடனே கொடுத்தா உடனே நடக்கும். அதுக்கு என்ன விளம்பரம்லாம் பார்த்துருக்கீங்களா? அப்படியே வருவோம், உங்களுக்கு என்ன வேணும், என்ன பிரச்சனை, நான் முதல்வன் இது பண்ணுங்கள் உடனே உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு. நான் முதல்வன் நான் எங்கே போகிறது, முதல்ல அதுவே ஒரு இது. 45 சேவைகள் வந்துட்டு நகர்ப்புறத்தில், கிராமப்புறங்களில் வந்து 46. அதான் ஏற்கனவே இ-சேவை மையம் இருக்கேன். இப்போ நான் இது உங்களுடன் ஸ்டாலின் எங்கே போகிறது, நான் எங்கே போய் கேட்குறது? அப்புறம் ஃபார்ம் கொடுத்தாலும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா உடனே நடக்கும்ன்றாங்க, உடனே நடக்கலைன்றது தான் எல்லா இடத்துலையும் ஆற்றுல போட்டுறாங்க. அதுக்கப்புறம் தான் கொடுமையிலும் கொடுமை அந்த இதெல்லாம் வந்து ஆற்றுல போனதெல்லாம் பார்த்தோம். அதுவும் யார் தாசில்தார் வரைக்கும் சைன் போட்டு ஆட்சியருக்கு போக வேண்டியது ஆற்றுல போகுது. கேட்டால் என்ன சொல்கிறாங்க, நீர்வழி பாதை ஆற்றுல போட்டால் ஆட்சியர்கிட்ட போய் சேர்ந்துருன்ட்டு அமுச்சு வச்சோம், நீங்கள் நடுவில் எடுத்துட்டா நாங்களா பொறுப்பு அப்படின்ற மாதிரி. அப்போ இந்த மாதிரி கூத்துகள் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குது ஒவ்வொரு விஷயத்துலையுமே. இன்னும் இப்போ மனு கொடுத்த என்னாச்சுன்னு கேட்டால் அடிக்கிறது. இங்கே ராணிப்பேட்டையில் கூட வந்துட்டு எஸ்ஐ ஒரு முதியவரை வந்து அடிக்கிறது. உங்கள்ட்ட சொல்லி மனு கொடுத்து என்னாச்சுங்க கேட்டால் அது தகராறு பண்ணுறாருன்னு அடித்ததோடு விட்டாங்களே. அரசு ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுத்தார், போட்டாங்களா? அதானே பார்த்தேன், போடலன்னா தான் சந்தேகம். இது எல்லாமே மக்கள் பார்த்துக்கிட்டே இருக்காங்க, மக்களுக்கு கோபமாக மாறிட்டே வரும். இது எல்லா இடத்துலையும் எல்லாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. அங்கங்கே அவங்கவுங்களுக்கு இருக்கிற கோபத்தை தேர்தலில் தான் காமிப்பாங்க. இதில் வந்து என்ன பிரச்சனைனா,
நேரடியாக பத்திரிகைகள் வர செய்தி மற்ற விஷயங்கள்லாம் சிஎம்க்கு ரிப்போர்ட்டாக போய் அது என்னன்னு கேட்டு அதை சரி பண்ணுங்கன்னு சொல்லி இந்த மாதிரிலாம் நடக்கிறதுன்றது இப்போ இல்லாமல் போச்சு. எல்லா விஷயத்தையும் அவங்க தனித்தனியாக ராஜ்யங்களாக இருக்கிறதுனால அதிகாரிகள் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. தான் இஷ்டத்துக்கு நடக்கிறது தான் இதுன்றது. அப்போ அதோடைய விளைவு வந்து கவர்மெண்ட்டுக்கு கெட்ட பேராக மாறி ஆட்சிக்கே ஒலையாக மாறும். 2006-11 இதான் நடந்தது. இப்போவும் நடக்குது. அதை விட மோசமாக நடந்துட்டு இருக்குது. இந்த ஏர்போர்ட் மூர்த்தின்னு ஒருத்தர் டிஜிபி ஆஃபீஸ் போகிறாரு. அவரை வந்து ஒரு 4-5 பேர் நடு ரோட்டில் தாக்குறாங்க. டிஜிபி ஆஃபீஸ் வாசல்லே தாக்குறாங்க. காவலர் முன்னாடியே தாக்குறாங்க. தடுக்கலை, யாரும் தடுக்கலை. அவர் வந்து தற்காப்புக்கு கத்தி எடுத்து ஒரு 2 கீறுறாரு. மறுநாளே அவர் வந்து கைது செய்யப்படுகிறார். சரி, அது சட்டப்படி தப்பு தான். கத்தியை வச்சு நீங்கள் ஆயுதத்தை பயன்படுத்தி பண்ணுறது தப்பு தான். அது தற்காப்புன்னா சொல்ல முடியாது. ஆனால் எதிர் தரப்பையும் கைது பண்ணணும்ல, ஒன்றும் பண்ணலையே. இவரில் இவர் தாக்குனது காயம் விளைவித்தல் இந்த செக்ஷன்லாம் போட்டிருக்காங்க, ரைட்டு. அவதூறு பேசினார்னு வழக்கு போட்டிருக்காங்க. அங்கே அவங்கள திட்டி போட்டாருன்னு அந்த மாதிரி விஷயம் எதுவும் தெரியல. சப்போர்ட்டிங் செக்ஷன் அதெல்லாம். அப்போ அவர்கள் நம்பர் இல்லாத வண்டியில் வந்து இரும்பு கம்பி கொண்டு வந்து 4 பேர் சேர்ந்து ஒரு ஆளை அடிக்கிறதுலாம் என்ன நியாயம்? ஆனால் அன்றைக்கி அவங்க விசிகாலேருந்து போய் இவர் தான் அவங்கள தாக்கி இது பண்ண மாதிரி புகார் கொடுக்குறாரு. ரிப்போர்ட்டருங்க கரெக்டாக சொல்லுங்கள், முதல்ல அவர்கள் தாக்குறாங்க பண்ணுறாங்கன்னு. நீங்கள் ஆர்எஸ்எஸ் ஆட்கள். இல்லை, இவர் வந்து தொடர்ந்து சமூக வலைதளங்களில் திருமாவளவன் மீது தொடர்ந்து அவதூறு பரப்புறாரு. அதெல்லாம் நம்ம ஏற்றுக்க முடியாது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை தான் அவங்க வைக்கிறோம். ஏர்போர்ட் மூர்த்தியை அந்த விஷயத்தில் ஏற்றுக்கவே முடியாது. அந்த மாதிரி பேசுறது யார் பேசினாலும் நம்ம ஏற்றுக்க மாட்டோம். நீங்கள் விமர்சனம் வைக்கணும், அவதூறு பண்ணக்கூடாது, தனிநபர் தாக்குதல் பண்ணக்கூடாது, அதெல்லாம் நியாயம் கிடையாது. ஆனால் அதுக்காக நீங்கள் அடிப்பீங்களான்னு கேட்குறேன். அப்படி அடிக்கணும்னு ஆரம்பித்தா யார் யாரை இது பண்ண முடியும்? யார் யாரை பற்றி பேச முடியும்? தனிநபர் தாக்குதலோ அவதூறோ பேசக்கூடாதுன்றது தான் நம்முடைய நிலைப்பாடும். ஆனால் விமர்சனம் இப்படி ஆரம்பித்து எங்கே போய் முடியும்? விமர்சனம் வச்சா கூட உன்னை தாக்குவேன், அடிப்பேன். தான் இன்றைக்கி ஒரு டைரக்டர் செத்து போயிட்டாருன்னு போலி சர்டிஃபிகேட் ரெடி பண்ணி பண்ணுறாங்க. அவர் அங்கேருந்து புகார் கொடுக்குறாரு. அவரை ரவுடி மிரட்டுறான். என்ன ஆகுது? அந்த ஆடியோ வெளியே வருது. அந்த அளவுக்கு தான் சட்டம் ஒழுங்கு இருக்குன்ட்டு சொல்ல வரேன். யாருக்கும் யாரை பற்றியும் பயம் இல்லை, காவல்துறைக்கும் அந்த அச்சம் இல்லை. நம்ம மேலே நடவடிக்கை வரும் இந்த மாதிரிலாம் பண்ணால் துணை போனான்னு. ஒரு என்னது வன்கொடுமை சட்டத்தில் நடவடிக்கை எடுக்கிறது கேட்குறாங்க. வன்கொடுமை சட்டம் வந்து டிஎஸ்பி லெவலில் தான் எடுப்பாங்க. சிட்டியாக இருந்தால் அசிஸ்டன்ட் கமிஷனர் லெவலு. அப்போ நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டும் பண்ணலன்னொன்னே கோர்ட்டு கைது பண்ண சொல்லி உத்தரவு போடுது. கோர்ட்டு உத்தரவை காவலர்கள் பணியை மறுக்கிறாங்க, கைது பண்ண முடியாதுன்றாங்க. ஜீப்பில் ஏற்ற மாட்டேங்கிறாங்க. ஜட்ஜி அவருடைய காரில் ஏற்றிட்டு போக சொல்கிறாரு. பாதி வெளில அவர் தப்பிச்சு ஓட்டார். இதில் கைது நடவடிக்கை உத்தரவு சரியாக தவறான்றதை விட்டுருங்க, அது அடுத்தோம். அது இன்றைக்கி உயர்நீதிமன்றம் பார்த்துக்க போகுது, அதை ஆர்டர் போட போகுது. ஆனால் அந்த இடத்துல கோர்ட்டு தீர்ப்பு உத்தரவு மதிக்கணுமா வேணாவா? அதானே ஜுடிஷியலு, அதுதானே சட்டம். சட்டத்தின் ஆட்சி தானே நடக்குது. பணிய மாட்டேன்னு சொல்கிறது எப்படி யூனிஃபார்ம் சர்வீஸுக்கு எதிரானது தானே? கட் அவுட் ஆஃப் கோர்ட்டு இன்றைக்கி இப்படி தான் போய்கிட்டு இருக்குது. எல்லாம் ரீல்ஸ் போடுறாங்க, பேட்டி தனித்தனியாக கொடுக்குறாங்க, டிஜிபி உத்தரவு போட்ட அப்புறம் நடக்குது இதெல்லாம். இல்லை, இந்த சூழலில் தான் இவர் எடப்பாடியோட இந்த பயணம் வந்துட்டு கிட்டத்தட்ட 60 லட்சம் மக்களை தமிழகத்தில் வந்து சந்திச்சிருக்காரு. இதெல்லாம் தேர்தல் நேரத்தில் எந்த அளவுக்கு ஒரு அதிமுக சாதகமாக அமையும்? நீங்கள் அந்த இதில் தான் நான் கொஞ்சம் டைவர்ட் ஆகிட்டேன். பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மக்களை சந்திக்க வேண்டிய விஷயங்களில் இவர்கள் இந்த மாதிரி திட்டங்களை சொல்ல முடியாமல் கவர்ச்சிகரமாக ஃபோட்டோ ஷூட் இந்த மாதிரி போகிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் நான் தான் முதன்மை சக்தி, எங்களுக்கு வந்து திமுக தான் போட்டின்னு சொல்லிக்கிட்டு ஸ்டார்டிங் ட்ரபிள்லேயே நின்றுட்டுருக்காரு. இன்னும் ஸ்டார்ட்டே ஆகலை. போய் பர்மிஷன் கேட்குறதுலாம் பார்த்தீங்களா? குழந்தை பிள்ளைங்க கேட்குற மாதிரி ஒரு கட்சியுடைய மாநில பொதுச் செயலாளர் ஒரு எஸ்பிகிட்ட போயிட்டு கையை கட்டிக்கின்னு பர்மிஷன் கேட்டுன்னு இருக்கார். இந்த மாதிரி கூத்து இன்ன வரைக்கும் அவங்க இது பண்ணவே இல்லை. பேச்சு என்ன பேசுறதுன்னு கூட தெரியல. ஆனால் நாங்கள் தான் முதன்மை சக்தின்னு இது பண்ணுறாங்க. இந்த பக்கம் நீங்கள் அந்த இவர்களுக்கு பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சி தலைவர் தலைமையில் கிட்டத்தட்ட 130 தொகுதி வரைக்கும் போயிட்டார். போகிற இடங்கள்லாம் கூட்டம் நல்லா ஏகப்பட்ட இது. அவருடைய பேச்சும் பார்த்திங்கன்னா அவருடைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாத அளவுக்கு தான் போய்கிட்டு இருக்குது. மிகப்பெரிய ஒரு எழுச்சியான கூட்டமாக போய்கிட்டு இருக்குது. செங்கோட்டையன் கட்சிக்குள்ளே பிரச்சனைகள் வந்துக்கிட்டு இருக்குது. ஏதோ ஏடிஎம்கே ஒன்றுமே இல்லை அப்படின்னு ஊடகங்கள்லாம் வச்சுக்கிட்டு
90% ஊடகம் எல்லாம் வச்சுக்கிட்டு பண்ணாலும் நீங்கள் போகும்போது கூட்டம் பிரச்சார கூட்டம் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்குது, வேறு லெவலில் அந்த கூட்டம் போய்கிட்டு இருக்குது. அதனால் என்ன கேட்டால் மக்களை சந்திக்கிற தைரியமும் மக்கள்கிட்ட நேரடியாக போய் பிரச்சனைகளை பேசக்கூடிய விஷயமும் இவர் ஒருத்தருக்கு தான் இன்றைக்கி இருக்குது. அதிமுகன்ற முறையில் எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் அந்த வேலையை பண்ணிகிட்டு இருக்காரு. மற்ற யாராவது பாருங்கள், இவர்களுக்கு தங்கள் ஆட்சியின் சாதனைகள் கூட்டம் போகிறதுக்கு எங்கேயாவது முடியுதா? இன்னொருத்தர் கிளம்பவே மாட்டேங்கிறாரு. சிங்கம் கூட்ட விட்ட ஒன்றும் வெளியே வரல. சனி ஞாயிறு தான் வரப்போறாருன்னு ஒன்று போட்டுக்கிட்டு இருக்காங்க. அது உண்மையாக போய் தெரியாது. இல்லை, வெறும் சனிக்கிழமை மட்டும் தான் வராது. அது ஃபேப்ரிகேட்டடாக கூட இருக்கலாம்ல. இப்போ செய்தி எதையுமே நம்ப முடியலங்க. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவே உங்களுக்கு 1000 அயோக்கியத்தனம் பண்ணுறான். உங்களுக்கு பொய் செய்திகளை பரப்புறதுல அதிகாரப்பூர்வமாக தான் அறிவிச்சிருக்காங்க. அதிகாரப்பூர்வமாக விஜய்யுடைய லெட்டர் பேடு ஹெட்குவார்ட்டர்ஸ்லாம் அறிவிச்சிருக்காங்களா? ஆமாம் ஆமாம், நல்லா கரெக்டாக சொல்லணும். விஜய் லெட்டர் பேடு லீக் ஆகிருக்குதா? விஜய் ஹெட்குவார்ட்டர்ஸ் அவங்களுடைய ட்விட்டர் பேஜில் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்களா? சனி ஞாயிறு தானே. அப்போ சிங்கம் வந்து சனி ஞாயிறில் மட்டும்தான் வெளியே வரும் போல். அப்போ மக்களும் சனி ஞாயிறு தலைவராக தான் இவரை ஏற்றுக்குவாங்க. சண்டே மண்டே சாட்டர்டே சண்டே லீடர், வீக்கெண்ட் லீடர். நல்லா இருக்கே. அப்போ வீக்கெண்ட் லீடராக தான் இன்றைக்கி இருக்கிறாங்க. இவங்க நேரடியாக போய் இது பண்ணுற மாதிரி இல்லை. அப்போ 2 நாள் ஒர்க் பண்ணிட்டு ஐடி கம்பெனி மாதிரி மீதி நாள்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம். கொடுமை. இவர்கள்லாம் தலைவர்கள்னு அரசியல் கட்சின்னு வந்துட்டு இவங்களும் ஓட்டு உள்ள போகுது. ஒரு 10-15% வாங்க போகிறாங்க. இவர்களும் நாளைக்கு கொடி பிடிச்சி தெரிய போகிறாங்க. அதுதான் இன்றைக்கி நிலைமை. சார், அதிமுக வந்துட்டு வெண்டிலேட்டர் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் வந்து விமர்சனம் பண்ணிருக்காரு. அதுக்கு எதிர்க்கட்சி தலைவரும் என்ன பண்ணிருக்காருன்னா திமுக தான் வந்துட்டு ஐசியூவில் சேர்த்துருக்காங்கன்ற மாதிரியான ஒரு காரசார விமர்சனங்கள் போய்க்கிருக்கு. உண்மையிலேயே அதிமுக வெண்டிலேட்டர் வைக்க வேண்டிய சூழல் இருக்கா எப்படி சார்? அதாவது இவங்க பேசுகிறதெல்லாம் ஒரு நான் சொன்னேன்ல, நாங்கள் இந்த ஒர்க் பண்ணியிருக்கோம், இது பண்ண போகிறோம், இது பண்ணுறோம், இந்த திட்டங்கள் இப்படி போயிருக்கு, அந்த மாதிரிலாம் உதயநிதி எழுதி கொடுக்குறதில்ல. இந்த மாதிரி மோடி வந்தாலும் இடி வந்தாலும் பயப்பட மாட்டோம். இந்த மாதிரி பஞ்சு டைலாக் தான். ஆமாம், பஞ்சு டைலாக். அதில் வந்து ஆம்புலன்ஸ் உள்ள விட்றான்னு சொல்கிறாங்க. நீங்கள் வெண்டிலேட்டர் ஆம்புலன்ஸில் கொண்டு போகிற மாதிரி ஆகும்னு அவர் பேசுகிறாரு. அதுக்கு தான் எடப்பாடி பதில் சொல்லியிருக்காரு. ஸ்ட்ராங்காக இருக்கிறோம், கையை பாரு, ஆட்டம் இல்லை, ஸ்ட்ராங்காக இருக்கிறோன்னு. எதுக்கு சொன்னான்னு தெரில. அப்போது நாங்கள் வந்து பார்ட்டி ஸ்ட்ராங்காக இருக்குது, வர தேர்தலில் திமுகவை தான் ஆம்புலன்ஸில் ஏற்றி அனுப்புகிற மாதிரி இருக்கும் அப்படின்றாரு. இந்த வெண்டிலேட்டரில் ஏடிஎம்கே இருக்குது, ஏடிஎம்கே ஒன்றும் இல்லைன்றது இன்றைக்கி நேற்று இல்லை. 2021 முன்னாடியிலேருந்தே இந்த பிரச்சாரத்தை தொடர்ச்சியாக பண்ணுறாங்க. பெரும்பாலான ஊடகங்கள், பெரும்பாலானவர்கள் ரொம்ப ஆணவத்தோட ஜனங்க என்ன நினைக்கிறாங்களோ கவலை இல்லை. இவர்கள் நினச்சதை அப்படியே பதிய வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு தங்களுக்குள்ளேயே புலங்காகிதம் அடைகிற வேலையெல்லாம் பார்க்குறோம். எடப்பாடி வந்து ஒருத்தர் பேசிகிட்டு இருக்காரு, வன்னியரசு. இவர் வால்வீச்சு வேல்வீச்சு செந்தில் சொல்கிறாரு, ஆர்எஸ்எஸ்னால் எடப்பாடி ஆர்எஸ்எஸ் தானே, எடப்பாடியும் அந்த இது தானே அப்படின்ற லெவலுக்கு பேசிகிட்டு இருக்காங்க. இவர்கள் தலைவர்கள் என்னென்ன வேலை செய்கிறாங்க, எங்கெங்கே மறைமுகமாக யார் யார் காலை பிடிச்சிட்டு இருக்காங்கன்றது அது தனி கதை. அப்படி நீங்கள் எவ்வளோ கோபமாக பேசுது ஆர்எஸ்எஸ்னா ஏன் ராஜ்நாத் சிங்கை கூட்டு வந்து நானே வெளியிட்டீங்க? ஏன் இன்னை வரைக்கும் அந்த இது என்னாச்சு, கோபேக் மோடி என்னாச்சு, அந்த போராட்டம்லாம் என்னாச்சு? நீங்கள் ஏன் நேரடியாக மோதாமல் தோழமை கட்சிகளை விட்டு கவர்னருக்கு எதிரான போராட்டங்கள்லாம் பண்ணுறீங்க? உங்களுடைய வீரத்தை தான் ஒவ்வொரு விஷயத்தில் பார்க்குறோம். என்னென்னா இவர்கள் ஆரம்பத்துலேருந்தே அந்த போக்கு திமுக காரங்கள்ட்ட இருக்கும். இப்போ திமுகன்னு சொல்லிக்காமல் பத்திரிகையாளர் அப்படின்ற போர்வையில் வந்துட்டு அதே போக்கு தான், அதே கிண்டல் தொனி, அடுத்தவங்களை அவதூறாக பேசுகிறது, இந்த தொனியில் தான் பேசிட்டு. அதில் ஒன்று தான், ஒன்றும் இல்லை, தலைவர் ஒன்றும் இல்லை. எவ்வளோ பெரிய தலைவர் வெளியில் வந்துட்டார், எவ்வளோ பெரிய தலைவர் அங்கே இருக்கார், இவங்களெல்லாம் இணைக்கலைன்னா அவ்வளோதான். அப்படியா? அதான் ஒன்றும் இல்லைல்ல, வெண்டிலேட்டரில் வைக்கிற கட்சி தானே, அந்த தலைவரும் ஒன்றும் இல்லைல்ல, வேலையை பார்த்துட்டு போக வேண்டியது தானே. இதை அவர் அடிக்கடி சிஎம் சொல்லிக்குவார்ல, நான் அவர்களை பற்றி பேர் சொல்லி கூட பேச விரும்பவில்லை, இவர்கள்லாம் ஒரு ஆளே இல்லை. அப்படியே பேசுகிறீங்க. விஜய் அங்கிள்னு ஒன்று என்ன அவங்களாம் அப்படிலாம் பேசுகிறாங்க, அதை பற்றி நான் கவலைப்பட போகிறதில்ல. அப்புறம் ஏன் பேசுகிறீங்க? அதிமுக தான் ஒன்றும் இல்லைல்ல, வெண்டிலேட்டரில் வைக்கிற மாதிரி தானே இருக்குது, ஏன் அதை பற்றி பேசுகிறீங்க? அப்போ உங்களை பேச வைக்கிது இல்லை அதிமுக. அந்த கூட்டம் வந்து ஒரு பயத்தை உருவாக்குது இல்லை, அதுதான். ஆனால் இவர் பயம் இல்லாத மாதிரி இந்த வடிவேல் வின்னர் பட வடிவேல் மாதிரி அப்படி இப்படி நிமித்திக்கிட்டு காமிச்சிக்கிறது. ஒரு பேச்சு நான் திரும்ப சொல்கிறேன், அவருக்கு 2019 நான் அந்த விமர்சனத்தை வைக்கிறேன். ஒரு பேச்சு தெளிவாக கலைஞர் பேரன்னு முதல்ல சொன்னாங்க, இப்போலாம் சொல்கிறத விட்டாங்க. ஏன் சொல்லுங்கள்? கலைஞர் பேரன்னா அதுக்குள்ளே ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது, பேச்சு எழுத்து இந்த மாதிரி விஷயம். இது எதுவுமே அவர்கிட்ட இல்லை. இப்போ வந்து ஸ்டாலினை புகழ ஆரம்பிச்சிட்டாங்க. வைரமுத்து கூட வந்துட்டு பெரியாரின் பேரன் ஸ்டாலின் அப்படின்ட்டு புகழ்ந்துருக்காரு.
அது இவங்க எல்லாருமே சொல்லிக்கிறது. பெரியார் நினச்சா தூக்கி வச்சுக்கிறது, திடீர்னு தூக்கி கீழே போட்டு போயிடுறது. பூமி பூஜைலாம் நடத்துறீங்களா, அதெல்லாம் எதில் வருதுன்னு கேட்டால் தூக்கி போட்டு போயிடுவாங்க. இந்த முத்தமிழ் மாநாடு நடத்துனீங்களா, அந்த இது உலக தமிழ் மாநாடு நடத்துனவங்க முருகன் மாநாடு நடத்துகிறாங்க. அதெல்லாம் கேட்டால் நான் பெரியார் ஓடி தூக்கிட்டு ஓடி போயிடுவாங்க. சேகர் பாபு பட்டாட்சின்னு சுற்றினுக்கிறாரு, இல்லாத வேலைலாம் பண்ணுகிறாரு. கேட்டால் அது கலைஞரே இருந்தாலும் ஏற்றுக்குவாரா? ஒரு அமைச்சர் குங்குமம் போட்டு வச்சுட்டு சுற்றுனதுக்கே கூப்பிட்டு கலைஞர் கண்டிச்சார். அப்போ நீங்கள் நாங்கள் தான் அதிகமான இந்துக்கள் எங்கள் கட்சியில் தான் இருக்கிறாங்கன்னு பேசினாங்க. அவங்க சொன்னாங்களா இல்லையா? ஆமாம். இதுதான் உண்மையான ராமர் ராஜ்யம் அப்படின்னு ரகுபதி பேசினாரா இல்லையா? ஆனால் இவங்களாம் நம்புங்க, இவங்களாம் பெரியார். இது இந்த ஜாதி சங்க மாநாட்டில், தங்கள் ஜாதி சங்க மாநாட்டில் இவர் கேகேஎஸ்ஆர்லேருந்து கேஎன்ஆர்லேருந்து பலரும் கலந்துக்கிறாங்க. நம்புங்க, அவங்க பெரியாருடைய பேரன்கள். அதனால் இவர்கள் திருப்பிட்டு கேட்டால் இவங்க என்னென்னா, அதுக்கு வாடகை வாய்கள் இருக்குது. இந்த மதிவதினி இந்த மாதிரி அவங்களுக்கு சில சலுகைகள் அவங்க வந்து பேசுவாங்க. இந்த ஆட்சி தான் திராவிட மாடல் சமூக நீதி ஆட்சின்னு. கவின் கொலை வழக்கு என்னன்னு கேட்டால் வாய் முடிக்குவாங்க, ஓடி போயிடுவாங்க. தூய்மை பணியாளர்கள் யார்? சாதாரண அடித்தட்டு மக்கள் தானே. தொடர்ந்து சார் இப்போ அவங்க வீட்டில் போராடினா கூட கைது பண்ணுறாங்க. அவங்க மனசுக்குள்ளே நினச்சாலே கைது பண்ணுவாங்க. இன்னைக்கு வந்து நம்ம இன்றைக்கி போராடணும்னு மனசுக்குள்ளே நினச்சாலே உங்களை நான் கைது பண்ணுறேன். என்ன நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சிங்க போராடினீங்க சொல்லிட்டு அப்படின்னு. இது வந்து எனக்கு என்னன்னு இவங்க பண்ணுறாங்க. அதுதான் நான் மறுபடியும் சொல்கிறேன். இந்த ஆட்சி மக்களுடைய அபிமானத்தை பெற வேண்டுமா வேணாமான்றதை கூட தீர்மானிக்காமல் அதிகாரிகள் எனக்கு என்னென்னு பண்ணுறதெல்லாம் ஆட்சிக்கு எதிராக போய் முடியுன்றதை இவர்கள் ஏற்கவே மறுக்கிறாங்க. ஏன்னா இவர்களை சுற்றி இருக்கிறதெல்லாம் சூப்பர் சார், அருமை சார். இப்போ என்ன பண்ணுறாங்க, அவர் என்ன பண்ணுறாங்க, பேட்டி கொடுக்குறதுக்கு இப்போலாம் எழுதி கொடுத்துறாங்க கேள்வி பதில். அதுக்கேற்ற மாதிரி ரிப்போர்ட்டர் வரான், அவன்கிட்டையும் கொடுத்துட்றாங்க. வெக்கமாக இல்லை இந்த ஊடகங்களுக்கு? கொஞ்சம் கூட வெக்கப்படுறாங்களா? மற்ற இதுலன்னா அவ்வளோ கேள்வி கேட்குறாங்க, அவ்வளோ துள்ளுறாங்க, பாயிண்ட்டுன்றாங்க, அந்த பாயிண்ட்டுன்றாங்க. இங்கே வந்து இந்த மாதிரி கேள்வியும் பதிலையும் கொடுத்துட்டு அதை தான் கேட்கணும் அப்படின்றப்போ அப்போ இவனுங்க வந்து கேள்வி மாற்றி கேட்டால் அவர் வேறு டென்ஷன் ஆகிறாரு. அது முதல்ல நடந்தது. அப்போ இவங்க வந்து எல்லாத்துக்குமே தயாராக இருக்காங்கல்ல, அப்புறம் என்ன நீ ஊடகம் பொய் செய்தி கிளப்பி விடுறது? மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் வந்தால் கரெக்டாக இருக்குன்ற காலம்லாம் இப்போ போயிடுச்சு. நான் அதனால தான் சொல்கிறது, முதல்ல 1-2 செக் பண்ணிக்கங்க. இவங்க எல்லாம் பொய் பரப்புகிறானுங்க, அப்படி போய் உக்காந்துருக்கானுங்க. எவனுமே வந்து ஒரு இதுவே கிடையாது, எனக்கு மரியாதையே கொடுக்க தோணலை. அப்போது இவர் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, நீங்கள் சொன்னது பழசு, இப்போ புதுசு என்ன தெரியுமா? அவர் கேள்விக்கு பதில் சொல்லிட்டு அடுத்து நீங்கள் கேட்க போகிற கேள்விக்கு இது பதில்னு படிக்கிறாரு. அந்த லெவலுக்கு அவரை வச்சுருக்காங்க. அப்புறம் அவர் கோட்டு சூட்டு போடுறங்க, அங்கே போங்க, இங்கே போங்க, இப்படி இருங்க, அப்படி இருங்க, இப்படியே தான் அவரை இயக்கிக்கிட்டு இருக்காங்களே தவிர என்ன நடக்குதுன்ற உண்மை அவரும் தெரிஞ்சுக்க விரும்பலை, இவர்களும் அவருக்கு சொல்ல விரும்பலை. டிஜிபி மேட்ரு என்னங்க நடந்துச்சு சொல்லுங்கள்? நேற்று உச்ச நீதிமன்றம் கூப்பிட்டு அசிங்கப்படுத்தி விட்டுச்சா? சீக்கிரம் அதை முடிச்சு கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க. சீக்கிரம் முடிச்சு விடுங்களா? யூபிஎஸ்சி பட்டியல் வரும், அதுலேருந்து ஒரு ஆளை டிஜிபியாக போடுன்ட்டாங்க. அதான் யூபிஎஸ்சிக்கு வந்துட்டு சீக்கிரம் வந்து நீங்கள் அதை முடிச்சு கொடுத்துருன்னு அது வந்து காரணம் என்ன? இவங்க போயிட்டு ஐயா அனுப்பிச்சிருக்காங்க ஐயா அப்படின்னு. நீ கண்டெம்ட் இல்லை? ஆமாம். உயர்நீதிமன்ற உத்தரவை மீறி நடந்த அவமதிப்பு வழக்கில் அது கண்டெம்ட் கேஸில் அது. அதில் என்ன சொன்னாங்கன்னு இன்னும் வரல, அப்லோடு பண்ணல, அதில் என்ன வாதம் போச்சுன்னு தெரியாது. ஆனால் என்ன உனக்கு சாதகமாக நடந்தது? இதை தானே ஆரம்பத்தில் சொன்னோம். ஒரு 8 பேர் இருக்காங்க, அந்த பட்டியலை அனுப்பிச்சி வச்சா அவன் அதுலேருந்து 3 பேர் அனுப்ப போகிறான். இதில் என்ன பிரச்சனை உங்களுக்கு? சிஎம்முக்கு பிரச்சனையா இல்லை டெப்டி சிஎம் பிரச்சனையா? பிரச்சனை சுற்றி இருக்கிற அதிகார மையங்களுக்கு. அவங்களுக்கு இந்த அதிகாரி வரக்கூடாது, அந்த அதிகாரி வரக்கூடாது, அதனால் பட்டியலே அனுப்ப மாட்டாங்க. சார் இப்போ கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டுன்றப்ப அதிகாரிகள் மேலே போகாதுல்ல, ஆட்சியாளர்கள் வந்து ஸ்டாலினுக்கோ சீஃப் செக்ரட்டரி மேலே தானே போகும். சீஃப் செக்ரட்டரி தான் பொறுப்பு. அப்போது இந்த விவகாரத்தில் தனக்கு பிடிக்காதவர்கள் வரக்கூடாது அப்படின்னு இவர்களாக முடிவு எடுக்கிறாங்க. சிஎம்க்கு தெரியுமா சீமா அகர்வால் யாருன்னு தெரியுமா? ரத்தோர் யாருன்னு தெரியுமா? வன்னிய பெருமாள் யாருன்னு தெரியுமா? ராஜீவ்குமார் யாருன்னு தெரியுமா? ஆனால் இவர்களுக்கு தெரியும். இல்லை, இப்போ ஒரு அரசில் வந்துட்டு முதல்வருக்கு அடுத்து தலைமைச் செயலாளர் தான் அதிக பொறுப்பு நிர்வாகத்தில். இப்போ அவருக்கு ஆபத்து வருன்றப்ப தலைமைச் செயலாளர் போய் மன்னிப்பு கேட்பாங்க, கூசாமல் மன்னிப்பு கேட்டுக்குவாங்க. நாங்கள் வந்து பட்டியல் தயாரிக்கிறதுல லேட் ஆகிடுச்சு, சில பல காரணங்களால் லேட் ஆகிடுச்சு, பெரிய பேரிடர் காலம் நடந்தது, நாங்கள் எல்லாரும் அந்த வேலையில் இருந்தோம், அதனால் பட்டியல் தயாரிக்கிறோம். தலைமைச் செயலாளருக்கு மேலேயும் அதிகார மையங்கள் இருக்குன்றீங்க. தலைமை செயலாளரே கூட அதிகார மையமாக இருக்கலாம், யாருக்கு தெரியும்? நான் சொல்ல வர்றது முதல்வருக்கு தான் இதெல்லாம் தெரியணும், யார் டிஜிபியாக வரணும் வரக்கூடாதுன்னு. அந்த வேலையை செய்ய வேண்டிய ஆட்கள் தான் இவர்கள் எல்லாம். இங்கே அது நடக்கலைன்றேன். சிஎம்கே தெரியல, அவங்க வாட்டில் இந்த நடைமுறையை மீறுறாங்க. சரி, சிஎம்க்கு தெரியுதுன்னே வச்சுக்கோங்க, ஏன் இந்த நடைமுறையை மீறீங்கன்னு கேட்கணும்ல.
8 பேர் டிஜிபி இருக்காங்க. அந்த 8 பேர் பட்டியல் அனுப்புன்னு தானே சொல்லணும். நிச்சயம். ஏன் அனுப்பல? 6வது இடத்துல இருக்க ஒரு ஜூனியரை கொண்டு வந்து பொறுப்பு டிஜிபின்னு ஏன் போடுறீங்க? அதுவே அப்படி ஒரு பதவியே போடக்கூடாது தானே உச்சநீதிமன்ற உத்தரவு தீர்ப்பு. அப்புறம் எப்படி போடுறீங்க? இது 1 மாதம் கூட நிற்காதுன்னு தான் ஊருக்கே தெரியுமே. இவங்க என்ன அப்படியே இழுத்துடலாம், உச்சநீதிமன்றம் தானே மல்லமாக போகும் பார்த்துக்கலான்னு. உயர்நீதிமன்றத்துலாம் போய் சொல்கிறீங்க, ப்ராசஸ் போய்கிட்டு இருக்குது கோயிங் ஆன் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ உயர்நீதிமன்றம் இப்போ வழக்கு எடுத்துச்சுன்னா, உச்சநீதிமன்றம் எடுத்தனால அப்போ இவங்க எடுக்க மாட்டாங்க, அது வந்துச்சு போங்கன்றவாங்க. அப்போ இந்த மாதிரி விவகாரங்களில் அசிங்கப்படுறீங்களா இல்லையா? இதுக்கு எதுக்கு ஃபர்னிச்சர்லாம் போட்டு உடைக்கணும்? ஒழுங்காக பட்டியல் அமைச்சாலும் அதே யூபிஎஸ் அனுப்ப போகுது. 1 மாதம் ஒருத்தரை பொறுப்பு டிஜிபி வச்சு என்ன சாதிச்சிங்க? இதை பற்றி பேசுறதுக்கு எந்த பத்திரிகைகள், எந்த மெயின்ஸ்ட்ரீம் மீடியா டிஜிபி விவகாரத்தில் ஏதாவது ஒரு விவாதமோ ஏதாவது நடத்துனாங்களா? ஏதாவது தெரியுமா? இந்த ப்ராசஸ் என்னன்னாவது தெரியுமா? இதில் என்ன அதிகாரிகள் தப்பு பண்ணுறாங்கன்னா தெரியுமா? இப்போ இவர் போய் ஊருக்கு போனார், அன்றைக்கி யாராவது கேள்வி கேட்டாங்களா? ஏங்க டிஜிபி ரிட்டையர் ஆகுறாரு, புது டிஜிபி யாருங்க? அன்றைக்கி கேட்டிருக்கணும்ல பத்திரிகையாளர்கள். ஏன்னா அந்த கேள்வியில் இருக்காது அது. இவர் போயிட்டார், இப்போ இது இப்படி நடந்திருக்கு, கோர்ட்டு கூப்பிட்டு பேசியிருக்குது, இவருக்கு தெரியுமா அது? இதுதான் பெரிய ஒரு இதுவாக போய்கிட்டு இருக்குது. அப்போ இவர்களுக்கு எந்த ஒரு விஷயமும் சிஎம்க்கு போகலையா? இவர்களே ராஜ்யம், இவர்களே பண்ணிக்கிட்டு இருக்கிறது. இதோடைய விளைவு எங்கே போய் முடியும்? ஆட்சி மாற்றத்தில் போய் முடியும். உங்களுக்கு எதிராக தான் மக்கள் கோவப்படுவாங்க, போய் நிற்பாங்க. கடைசியில் ஆட்சி போன பிறகு இந்த அதிகாரிகளும் எங்கேயா போயிடுவாங்க. அப்போ தனித்தனியாக உட்காந்து யோசிக்கும் போது அன்றைக்கி நம்மளை இப்படி வழிகாட்டானே, அதை பல அதிகாரி ஃபோன் எடுக்க மாட்டான். இவங்களோட ஜாலியாக சுற்றிக்கிட்டு வர்றவங்களாம் அன்றைக்கி வருவாங்களா? அன்றைக்கி யார் முதலமைச்சர் அவங்க கூட போயிடுவாங்க. இதுதான் நிலைமை. இதை கலைஞர் 2011 அனுபவிச்சார், ஜெயலலிதா 96 அனுபவிச்சாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்க காலகட்டத்தில் அனுபவிச்சிருக்காங்க. அதனால தான் அவங்க கரெக்டாக இது பண்ணிட்டு போயிட்டாங்க. அடுத்தது வரும்போது இவர் எப்போ இதாக போதோ தெரியல, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இவருக்கு அடுத்து இருக்கிறவரும் இதே மாதிரி தான் ஏதாவது எழுதி கொடுத்துட்டு பேசிட்டு ஏடிஎம்கே இதில் போவோம், ஐசியூவில் இருக்குதுன்னு பேசிகிட்டு இருக்காரு. என்ன நடக்குது, என்ன இது? நமக்கு எதிராகவே கட்சிக்குள்ளே வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது. இதில் நம்ம எங்கே இருக்கிறோம் அதை பற்றிலாம் இதில் அது விடியும் போது தான் தெரியும். கண்டிப்பாக சார், உங்களோட நேரத்தை ஒதுக்கி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.